ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறானா? ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மிதுல் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய ஓன் ரெசிபி தான். என்னுடைய ஓன் ஸ்டைலில் நான் ரெடி பண்ணி கொண்டு ஒரு பிரியாணி ரெசிபி. அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து நெய்யும் எண்ணெயும் ஒன்றுக்கு ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி கொண்டுட்டு அதுக்கு பே லீஃப், கருவேப்பட்டை, கராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுடுங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள நல்லாவே கிரைண்ட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு போகிறோம். அதுக்கு வந்து மீடியம் சைஸில் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் சேர்த்திக்கொண்டேன். அதுவும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆக விட்டுடுங்க. ஆனியன் எல்லாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு போகிறோம். அதுக்கு 3லேருந்து 4 கொச்சிக்காய் சேர்த்திருக்கிறேன். அதோட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா கட் பண்ணி எடுத்து சேர்த்திருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும் வரைக்கும் நல்லாவே குக்காக விட்டுடுங்க. தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கிறேன். அதோட 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதோட சோயா சாஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் ஆட் பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து ஆல்ரெடி அவிச்சு கொண்டு இறைச்சி தான். இதுக்கு வந்து உப்பும் மிளகும் சேர்த்து அவிச்சு எடுத்திருக்கிறேன். நான் இந்த இறைச்சியுடைய ஸ்டொக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ எங்களோட இறைச்சும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு போகிற இறைச்சியோட ஸ்டொக்கு ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி குக்காக விட்டுடுங்க. நான் வந்து ஃபைனலாக இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வந்து விருப்பமாக இருந்தால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்மெல் நல்லாவே இருக்கும். இது குக்காகும் வரைக்கும் நாங்கள் நெக்ஸ்ட்டாக என்ன செஞ்சு கொள்ள போகிறோன்னா, இந்த பிரியாணிக்கு மேல்கால தூரத்துக்கு கொஞ்சம் ஒனியன் ஃப்ரை செஞ்சு கொள்ள போகிறேன். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லைன்ற படியால் தான் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிக்கொள்ள ஐடியா எடுத்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இதையும் நான் ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு எங்களோட சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி கொள்றதுக்காக நான் எடுத்திருக்கிறது வந்து லைம் ஜூஸோட சால்ட்டும் பெப்பரும் அதோட கொஞ்சம் ஹாட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கூட வந்து லைம் ஜூஸ் எடுத்திருக்கிறேன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை கூட வேணுமென்ற படியால் கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு போகிறோம். எடுத்து வச்சிருக்கிற சிக்கனில் வந்து அதை நல்லா பூசி மெரினேட் பண்ணிக்கோங்க. 7 மணி நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சரி மெரினேட் பண்ண பாருங்கள் சிக்கனை. இப்போ எங்களோட ஒனியன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு அதே இதில் வந்து நாங்கள் எங்களோட சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 20 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் வச்சுக்கொண்டேன். சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு வந்து பார்த்தா எங்களுடைய இறைச்சி வந்து நல்லாவே குக்காகி வந்துட்டு. ஸோ இந்த இறைச்சி வந்து 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பார்ட் அப்படியே குக்கிங் போட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலால் குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் ஒரு லேயராக செட் பண்ணிக்கோங்க. ரைஸை வந்து லேயராக செட் பண்ணதுக்கு போகிறோம். அதுக்கு மேல்கால எடுத்து வச்சுக்கிற பாதி பாட் இறைச்சி கறியும் கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலாலே இந்த ஒனியன் ஃப்ரையும் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து பொட்டுக்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். ஒனியன் ஃப்ரையும் போட்டதுக்கு போகிறோம். திருப்பி இன்னொரு லேயர் ரைஸும் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மற்ற லேயர் ரைஸையும் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வச்சிருக்கிற ஃப்ரைட் பண்ணின ஒனியன் அடுத்தே பொட்டுக்கடலை பேலன்ஸாக இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணின நெய்யையும் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் டப் பண்ணி விட்டுடுங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமெண்டு வந்து பெல் பெப்பர் ஆம்லெட் தான் போட்டுக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் கிட்ஸ் இருக்கிறன்ற படியால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்து அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த ஐடியா எடுத்துக்கொண்டேன். இதுக்கு வந்து பெல் பெப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய அதில் சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் பட்டரில் ஃப்ரை ஆக விட்டுடுங்க. அது ஃப்ரை ஆகி கொண்டு வர போக்கில் 2 முட்டையை எடுத்து அதில் சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு அதை வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆக விட்டுடுங்க. அவ்வளோதான். இது வந்து பெரிய ரெசிபி ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருந்தேன். பிள்ளைகள் வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறன்றபடியால் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டம்ப் பண்ண விட்டு பிரியாணி வந்து நல்லாவே குக்காகி வந்துட்டேன். ஸோ இது வந்து இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிக்கொள்ள தான் போகிறேன். இது வந்து எங்கள் பிரியாணியோட ஃபைனல் அவுட்புட்டை இப்படி தான் இருந்தேன். கலரும் சரி, ஃப்ளேவரும் சரி, அதோட அந்த ஸ்மெல்லும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குமென்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி கொண்ட சிக்கன், அதோட வந்து இது எங்களோட பெல் பெப்பர் ஆம்லெட். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமெண்டு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய், டேக் கேர்.